வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதிரியான யூனிவர்சிட்டி இந்த மாதிரி கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறதுலாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு தெரியாது. பட் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கான காலேஜ் இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியரஸ்ட்டாக பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா இதுக்கான காலேஜஸ் இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான கோர்சஸ்லாம் இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. அது என்ன காலேஜ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் நம்ம நீட்டு, ஜேஇ, கியூட்டு, ஐசர், தென் பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் இருக்கக்கூடிய நிறைய என்ட்ரன்ஸ்க்கும் நம்ம கிளாஸஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். உங்கள் நேமு, உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணும், இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிள் இருக்குது. எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி உங்கள் கோர்சஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணி. நம்ம இன்னைக்கு ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி இதை தான் பார்க்க போகிறோம். ரைட்டா? இந்த யூனிவர்சிட்டியோட பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எங்க இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அப்புறமா விஷன் அண்ட் மிஷன் இதுல தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. இதுல காலேஜஸ் நிறைய இருக்கு. அது எங்கெங்க கேம்பஸ் இருக்கு அப்படின்றத நம்ம அப்புறமா பார்க்கலாம். The university is destined to grow as a modern security educational university of India. இப்போ நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் போலீஸுக்கு ட்ரைனிங் எடுக்கிறாங்க, இந்த மிலிட்ரிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாங்க, அங்கெல்லாம் ட்ரெயின் பண்ணி அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுவாங்க. பட் இந்த பார்த்தீங்கன்னா அதை பற்றி படிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. இதெல்லாம் உங்கள் மூலியமாக தான் நடக்குது. ஏன்னா நாங்கள் பேசுகிறோம், ஒரு கண்டென்ட்டை நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோர்ஸை சொல்லுங்கள் சார், அந்த கோர்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்கறது மூலிமா எங்களுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால சப்ஸ்கிரைபருக்கு தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லுங்கள், நாங்களும் நிறைய தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணலாம். ரைட்? அதில் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி எஜுகேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியா இட் இஸ் என்டவர் ஃபோக்கஸ் ஹைலி ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் போலீஸ் எஜுகேஷன். இங்கே பாருங்க, செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல் செக்யூரிட்டி, தென் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் போலீஸ் எஜுகேஷன், ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் த்ரூ இட்ஸ் குவாலிஃபைடு சிவிலியன் அண்ட் செக்யூரிட்டி அண்ட் போலீஸ் ஃபேக்கல்டி. யாரை வச்சு பண்றாங்க அப்படின்னா qualified already civilian and security and police faculty, committed human resource, motivated participate and students, intellectually stimulating and professional discipline environment and worldwide network sharing exchange. Right? It aims it provides security and strategic education in the contemporary and futuristic security, strategic and police studies and interdisciplinary area. The university contribute to vision of India, peace, prosperous and stable world in alliance with grand strategic cooperation between like-minded nation. நம்ம மட்டும் இல்லாம நம்மள மாதிரி வேர்ல்டுல இருக்கக்கூடிய like-minded nationக்கு and promoting greater understanding between senior security, police officer, diplomat, civil servant and civilians to promote the cause of the nation. It adopts a two-tier approach at the national and international levels in its education, research and training and extension in order to achieve capabilities to respond to the needs, expectation and aspiration of the security and the strategic institution and forces as well as lawmaking, governance, judiciary, economy. இது எல்லாமே ரிலேட்டடா பார்த்தீங்கன்னா அந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன். இதனுடைய பர்பஸ் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. எதுக்காக, இதனுடைய விஷனு, அதுல மிஷனு, இதெல்லாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் போய் நீங்க செக் பண்ணி பாருங்க. ஜென்ரலா இருக்கிறத சொல்லியிருக்கேன். இதுக்கான அட்மிஷன்ஸ் இப்ப 2025-26 ஓப்பன் ஆயிருக்கு. இதுக்கான வெப்சைட் rru.ac.in/admission. இதுல போய் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கிளாரிட்டி இங்க இருக்கு. அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆயிருக்கு பாருங்க. 25-26க்கான அட்மிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கேம்பஸ் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா குஜராத் கேம்பஸ், தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேசில் ஒரு கேம்பஸ் இருக்கு, உத்தரப்பிரதேசில் ஒரு கேம்பஸ் இருக்கு, கர்நாடகாவில் ஒரு கேம்பஸ் இருக்கு, நம்மளுக்கு பக்கத்துல யூனியன் டெரிட்டரி புதுச்சேரியில இருக்கு. என்ன மாதிரி கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இவங்க ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அட்மிஷன்ஸ் ஓப்பன் போட்டிருக்கு இல்லையா, இதுல டேட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் அப்ளிகேஷன் யூஜிக்கு நம்ம மெயினாக பார்த்தீங்கன்னா யூஜி கோர்சஸ் பார்க்குறோம் அப்படின்னா யூஜிக்கு 1/5/2025 லாஸ்ட் டேட் டைம் இருக்கு. அப்போ
இந்த அப்ளிகேஷன் போடணும்னு நினைக்கிறவங்க, இந்த யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இந்த கோர்சஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அட்மிஷன் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் போடுறதுக்கு 1/5/2025 டைம் இருக்குது. தென் லாஸ்ட் டேட் இது வந்து டிப்ளமா கோர்சஸ், பிஜி கோர்சஸ், எம்எஸ்சி இதெல்லாம் வச்சுருக்காங்க. தென் எக்ஸாம் யூஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த எக்ஸாம் பேர் RCET, ரைட்டா? ராஷ்ட்ரிய ரக்ஷா யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அதில் RCET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட், சரியா? RCET காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட். இதுக்கு யூஜிக்கு வந்து 11/5, அதுக்கும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்த் டைம் இருக்கு. தென் வந்து டிப்ளமா கோர்ஸ், பிஜிக்கு, எம்எஸ்சி இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எம்ஃபில்ல வந்து பிசியால இன்னும் சைக்காலஜி கோர்சஸ் இருக்கு. தென் வந்து எம்ஃபில் கிளினிக்கல் சைக்காலஜி கோர்சஸ் அதெல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாம இது வந்து யூஜி பிஎஸ்சி டிகிரி. இதுல பிடெக் ப்ரோக்ராம் வேற இருக்கு. இந்த பிடெக் ப்ரோக்ராம் அட்மிஷன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் ஜெஇ மெயின்ஸ். ஜெஇ மெயின்ஸ் நிறைய பேர் எழுதிருப்பீங்க பாருங்க. என்ஐடிக்கு எனக்கு வருமானு தெரியல சார், ஐஐடிக்கு எனக்கு IIITக்கு கிடைக்குமான்னு தெரியல சார், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டியூஷன் என்னால போக முடியுமான்னு தெரியலன்றீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குறாங்க 50% வந்து சீட்ஸ் ரெண்டு விதமா கொடுக்குறாங்க. இந்த பிடெக் கோர்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50% வந்து ஜெஇ மெயின் மார்க் மூலமா கொடுக்குறாங்க, 50% வந்து இந்த எக்ஸாம்ஸ் வச்சு மெரிட் மூலமா கொடுக்குறாங்க. RCET அந்த எக்ஸாம் நீங்க எழுதினீங்கனாலும், காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ற எக்ஸாம்ஸ் எழுதினாலும் அதுல மூலயமாவும் நீங்க சீட் எடுத்துக்கலாம். சார் ஜெஇ மெயின் நான் ஏற்கனவே போடலன்றவங்க புதுசா அப்ளை பண்ணி இதுல எடுத்துக்கலாம், ரைட்டா? ரெஜிஸ்டர் பண்ணணும்னா இந்த இடத்துல நீங்க ஸ்கேன் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லை நீங்க வெப்சைட்ல போனீங்கன்னா ஏற்கனவே சொன்ன வெப்சைட்டு. இதுல என்னெல்லாம் கோர்சஸ் இருக்கு, இதுல நிறைய வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே என்னெல்லாம் ஸ்கூல் வந்து இருக்கு, ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா ஸ்கூல் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி அண்ட் ஸ்மார்ட் போலிசி, இது வந்து குஜராத்தில் இருக்கக்கூடியது. அதுல நிறைய கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. பிஏக்கு இருக்கு, பிஎஸ்சிக்கு இருக்கு, ரைட்டா? வெறும் சயின்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட் தான் இல்லை, காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்டாலும் எனி ஸ்பெசிபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் போகிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. டிப்ளமா இன் போலீஸ் சயின்ஸு, பிஏ இன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட், தென் எம்ஏல வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், எம்ஏ, எம்எஸ்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஜி டிப்ளமா கோர்சஸ் இருக்கு. யூஜி கோர்ஸ்ல பிஏ இன் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். எங்க சார் இதெல்லாம் எங்க படிச்சா வேலைக்கு போக முடியும்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டிடியூஷன்ல, பேங்க் எடுத்துங்க, அங்க செக்யூரிட்டியில வந்து பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு எடுக்கிறாங்க. அமேசான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கேம்பஸ்ல வந்து இன்டர்வியூ எடுத்துட்டு சேலரி பேக்கேஜும் நல்ல அருமையான பேக்கேஜ், மினிமம் 12 இருந்து 18 to 24 lakhs வரைக்கும் பேக்கேஜஸ் வந்து நான் பார்த்தேன். ஆவரேஜ் பேக்கேஜஸ், ஹையர் சேலரி எல்லாம் நிறையவே இருக்கு, ரைட்டா? இதுல அப்புறமா ஸ்கூல் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஏ டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டடீஸ், தென் எம்ஏ இருக்கு, அப்புறமா பிஜி இருக்கு. நம்மளுக்கு பாத்தீங்கன்னா இது பிஏ. அதுக்கப்புறமா ஸ்கூல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சைபர் செக்யூரிட்டி. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைபர் செக்யூரிட்டியை பற்றி பேசிட்டு இருக்கோம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிட்டு இருக்கோம். பட் நான் இதை பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் எல்லாம் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணி பிரம்மாண்டமாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வந்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் அண்ட் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி இருக்கு. தென் எம்எஸ்சி ரிலேட்டட் கோர்ஸ், எம்டெக் கோர்சஸ் இருக்கு. அப்போ நம்ம இப்போ +2 முடிச்சிருக்கோம், பிடெக் பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜெஇ மூலயமாவும் போகலாம், மெயின் மார்க் மூலயமாவும் நீங்க இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சியும் நீங்க போகலாம். ஸ்கூல் ஆஃப் இன்டெகிரேட்டட் கோஸ்டல் அண்ட் மெரைன்டைம் செக்யூரிட்டி ஸ்டடீஸ்ல சில கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல LLM லா ரிலேட்டட் கோர்சஸ் இருக்கு. மேரிடைம் லா, கோஸ்டல் அண்ட் மேரிடைம் செக்யூரிட்டி லா அண்ட் கவர்னன்ஸ், போர்ட் அண்ட் ஷிப்ஸ் செக்யூரிட்டி 1 இயருக்கு வந்து கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் பிஜி டிப்ளமா கோர்சஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்கூல் ஆஃப் அப்ளைடு சயின்சஸ், இதுல இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜில வந்து பாத்தீங்கன்னா சாசெட், பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ப்ரோக்ராம் கொடுத்துருக்காங்க. தென் VLSI வந்து பார்த்தீங்கன்னா டிசைனிங் அண்ட் டெக்னாலஜி இருக்குல்ல, இது ரொம்பவே முக்கியமான கோர்ஸ், நிறைய டிமாண்ட் கோர்ஸ். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்டட் இருக்கு, நீங்க வந்து பண்ணணும்னா இதெல்லாம் ஜாயின் பண்ணி பண்ணலாம். தென் ஸ்கூல் ஆஃப் கிரிமினல் லா, இது எல்லாமே குஜராத் கேம்பஸ்ல இருக்கு, ரைட்டா? குஜராத் கேம்பஸ்ல இருக்கு. இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா நீங்க பாருங்க. தென் ஸ்கூல் ஆஃப் பிஹேவியரல் சயின்ஸ் அண்ட் ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன். ஃபோரன்சிக் சயின்ஸுக்கு நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வீடியோ வந்து போட்டோம், நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி. இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃபோரன்சிக் சயின்ஸ் கொடுக்குறாங்க. இதுலயும் பேச்சுலர் இன் சைக்காலஜி ஒன்று இருக்கு. தென் வந்து பிஎஸ்சி இன் கிளினிக்கல் சைக்காலஜி ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. தென் எம்எஸ்சி ரிலேட்டட் கோர்சஸ்லாம் இருக்கு. தென் ஸ்கூல் ஆஃப் இன்டர்நேஷனல் கோஆபரேஷன், செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லாங்குவேஜஸ், அந்த மாதிரியான இதுல வந்து பாத்தீங்கன்னா பிஏல இன் இன்டர்நேஷனல் ரிலேஷன் அண்ட் செக்யூரிட்டி ஸ்டடிஸ், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல போயிட்டு
நம்மளுடைய வெளியுறவுத்துறையிலலாம் ஒர்க் பண்ணுறதுக்குலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இதில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த பார்க்குறப்ப நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் ஜெய்சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இன்புட் வந்து கொடுக்குறாரு. எப்படி இந்த யூனிவர்சிட்டி மூலயமா நம்மளுடைய வெளியுறவுத்துறையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறாங்க, இங்கே போய் சேர்றதுக்குன்னு என்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி. ரைட்டா, ஸ்கூல் ஆஃப் பிரைவேட் இண்டஸ்ட்ரியல் அண்ட் கார்பரேட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நான் சொன்ன மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் இருக்குது. அதுக்கான ஸ்ட்ரக்சர்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேனேஜ்மெண்ட் அந்த செக்யூரிட்டி சர்வீசஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் தேவை இருக்குது, அதுக்கான தனி படிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஏல கார்பரேட் செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்க்கு வந்து அது வந்து தனியாக ஸ்டடிஸ் இருக்குது. தென் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது தனியாக ஒன்று வச்சிருக்காங்க. அதில் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம்னா பேச்சுலர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அதுவும் கொடுக்குறாங்க. ரைட்டா, வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி ரிலேட்டடாக மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஒரு ஸ்கூலில் போயிட்டு நம்ம வந்து டீச்சராக ஒர்க் பண்ணுறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராக போகிறாங்களே நிறைய பேர், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி பெரிய பெரிய ஸ்கூல்ஸில் இதில் இருந்து போகிறவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அருணாச்சல் பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் இருக்குது. தென் உத்தரப்பிரதேசில் வந்து பார்த்தீங்கன்னா கேம்பஸில் சில கோர்சஸ் இருக்குது. தென் கர்நாடகாவில் சில கோர்சஸ் இருக்குது. நம்ம பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் என்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துலாம். பிஏ பிஎஸ்சி இன் கிரிமினாலஜி அண்டு போலீஸ் சயின்ஸை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு கோர்ஸு பிஏ அண்ட் பிஎஸ்சி டிகிரி கொண்டு வச்சிருக்காங்க. தென் எம்ஏ எம்எஸ்சி கோர்ஸ் கிரிமினாலஜியில் இருக்குது. பிஜி டிப்ளமா கோர்சஸ் இருக்குது. ரைட்டா, இது எல்லாமே நீங்கள் என்ட்ரன்ஸ் மூலயமா இவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் மூலயமா போகலாம். இல்லைன்னா பிடெக் ரிலேட்டட் கோர்சஸ் மட்டும் நம்ம எதில் போகலான்னு பார்த்தோம், ஜிஇயோட மெயின் வச்சு போகலாம். ரைட்டா, ஒரு 75% மார்க் ஜிஇல இருந்ததுன்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். இதில் உங்களுக்கு கண்டிப்பாக 75% கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ரைட்டா, ஆனால் நீங்கள் ஜெய் மெயின் மார்க் 75% தான் நம்மளுக்கு என்ஐடிலாம் கிடைக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இதில் வந்து உங்களுக்கு 75% வரைக்கும் உங்களுக்கு இது கிடைக்கும். ரைட், சரியா? இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்க 9176552121. இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு கேம்பஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செக்மெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப பாண்டிச்சேரி வந்து பாத்தீங்கன்னா கோஸ்டல் ரிலேட்டடா இருக்கறனால அந்த சைட்ல இருக்கக்கூடிய படிப்புகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான செக்மெண்ட்டை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம குஜராத் வந்து பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய படிப்புகள் சிலதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரி ஸ்பெஷலைசேஷன் இருக்கு. சரியா, ஒவ்வொன்றுத்துக்கும் டிஃப்ரெண்டா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த வெப்சைட்ல உள்ள போயிட்டு செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு நிறைய தகவல் கிடைக்கும். எப்பயுமே நாங்க சொல்றதை மட்டும் வச்சு நீங்க வந்து டிசைட் பண்ணக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேம்பஸுக்குமே அப்ளை பண்றதுக்கு தனித்தனியா வந்து கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம காந்திநகர் கேம்பஸ் குஜராத், அருணாச்சல் பிரதேஷ், இதுல நம்ம சப்போஸ் புதுச்சேரி போய் அப்ளை பண்ணோம்னா அப்ளை ஃபார் புதுச்சேரி கேம்பஸ்ன்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இங்க ஓப்பன் ஆகுது. இதுல நம்ம சில தகவல்லாம் கேட்குறாங்க பாருங்க. நம்மளுடைய நேமு, இமெயில் ஐடி, மொபைல் நம்பரு, கேட்டகரி, இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு கேப்சா போட்டுட்டோம் அப்படின்னா அப்ளை நவுன்னு கொடுத்தோம் அப்படின்னா உள்ள லாகின் பண்ணிக்கலாம். சரியா, அதில் வந்து நம்மளுக்கு எப்படியெல்லாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும் அப்படின்ற விஷயமும் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. வெப்சைட்டில் செக் பண்ணிக்கிடுங்க. இதெல்லாம் போனீங்கன்னா இன்ஃபர்மேஷன் புக்லெட் இருக்கு பாருங்க, அதை ஓப்பன் பண்ணி பாருங்க. அது ஒரு பிடிஎஃப் ஒன்று இருக்குது, அது டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு நம்மளுக்கு சில கண்டென்ட் இருக்குது. இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் பார்த்துக்கிடுங்க. இந்த யாரை காண்டாக்ட் பண்ணும், ஸ்டடீஸு, இதெல்லாமே நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் நிதானமாக பாருங்கள். என்ன கொடுத்துருக்காங்க, அட்மிஷன் கைட்லைன்ஸ். ஓகே, இதை கிளிக் பண்ணிங்கன்னா அட்மிஷன் கைட்லைன்ஸ் வருது. எப்படி அப்ளை பண்ணுறப்ப நம்ம என்னெல்லாம் ப்ரொசீஜர் இருக்குது அது ஃபாலோ பண்ணணும், இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ரிசர்வேஷன், எவ்வளோ சீட்ஸ் ரிசர்வேஷனு, இது எல்லாமே நார்மல் ரிசர்வேஷன் கோட்டா தான். ஆல் இண்டியா பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னெல்லாம் ரிசர்வேஷன் இருக்குமோ அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் சில இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா கூட இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் என்னெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வந்து அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் பர்சனலுக்கு வந்து சில சீட்ஸ் அலாட்மெண்ட் இருக்குது. இதில் இடபிள்யூஎஸ் இதெல்லாம் வந்து ஜென்ரல் தான், நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கும் அலாட்மெண்ட் இருக்குது. அதே போல் ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இருக்குது. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அது இல்லாமல் சூப்பர் நியூமனரி சீட்ஸு, அதுக்கான அலாட்மெண்ட் என்ன, எப்படி டிஃபென்ஸில் கோட்டா அப்ளிகன்ஸு அது வேறு இருக்குது. இதில் எப்படியெல்லாம் அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க, என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இதில் வந்து நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நிதானமாக நீங்கள் படித்து பாருங்கள். ரைட்டா, இதில் படிக்கிற மூலயமா வந்து இதுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நல்லாவே இருக்குது. அதெல்லாம் நான் செக் பண்ணி பார்த்தது. இதை நான் வந்து சொன்னது வந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து நான் 1% கூட ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன். பட் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அவைலபிள் இருக்குது அப்படின்றத மட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி கோர்சஸும் அவைலபிள் இருக்கிறது மட்டும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கம்ப்ளீட்டாக உள்ளே போயிட்டு செக் பண்ணி பாருங்கள்.
யூடியூப்ல போனீங்கன்னா கேம்பஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது, அதில் என்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இந்த கேம்பஸ் டூர் போட்டிருக்காங்க, ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. அதில் அங்கே அந்த பிரின்சிபல் வந்து அந்த டீன் பேசுகிறாங்க. அதில் வந்து எப்படியெல்லாம் யாரெல்லாம் பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்க, என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் கூட நீங்கள் போய் பாருங்கள், வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள், கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்குங்க. ஒரு ஆப்ஷனல் வந்து நான் எப்போ பார்த்தாலும் இன்ஜினியரிங், எப்போ பார்த்தாலும் இந்த நான் மெடிக்கலு, வேறு எதுவுமே கோர்ஸ் இல்லையா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சரியா, இதை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஏதாவது இதை தவிர சார் இதெல்லாம் பார்க்கறது எனக்கு தெரியல சார், நீங்கள் கொஞ்சம் பர்சனலாக கைட் பண்ணிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். 9176552121 நம்ம திருப்பி பேசலாம். தேங்க்யூ.